செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற யூனியர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வார்த்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 9ஆம் தேதி நவம்பர் 24/11/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் இரவு 10:20 வரை நவமி திதி, அதன் பிறகு தசமி திதி. இரவு 10:16 வரை பூரம் நட்சத்திரம், அதன் பிறகு உத்தரம் நட்சத்திரம். வைத்திருதி நாமயுகம், தைத்துலா கரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. பூரமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும் போது சித்தி யோகம், உத்தரமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும் போது அமிர்த யோகம். ஆக இன்றைய தினம் நவமி திதியாக இருந்தாலும் நாள் முழுதுமாக சித்தி யோகம் அமிர்த யோகமாக இருக்கிறது. இன்றைய தினத்திலே மாலை 6 மணிக்கு பிறகு நவமி தோஷம் கிடையாது. அதன் பிறகு அவசியமான நல்ல காரியங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அடுத்து நாளைய தினம் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி நவம்பர் 25/11/2024 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று தசமி திதி. அன்றைய தசமி திதி இரவு 1:02 வரை இருக்கிறது. அதன் பிறகு ஏகாதசி திதி வருகிறது. திங்கட்கிழமை உத்தரம் நட்சத்திரம் இரவு 1:24 வரை உத்தரம் நட்சத்திரம், அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம். விஷ்கம்பம் நாம் யோகம், வணிசை கணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. உத்திரமும் ஹஸ்தமும் திங்கட்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே திங்கட்கிழமை நாள் முழுவதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. பஞ்சாங்கத்தில் அன்றைய தினம் கருநாள் என்று போடப்பட்டிருக்கும். கருநாளாக இருந்தாலும் அன்றைய தினத்திலே தாராளமாக நல்ல காரியங்களை செய்யலாம். கருநாள் தோஷம் என்பது காலை 7 மணி வரை மட்டுமே இருக்கிறது. அதன் பிறகு கருநாள் தோஷம் கிடையாது. அவசியமாக நல்ல காரியங்களை தாராளமாக திங்கட்கிழமை செய்யலாம். கருநாள் தோஷம் என்பது கிடையாது. அடுத்து செவ்வாய்க்கிழமை குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி நவம்பர் 26/11/2024 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று ஏகாதசி திதி. அன்றைய ஏகாதசி திதி என்பது இரவு 3:48 வரை இருக்கிறது. அன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம். நாளை அடுத்த நாள் மறுநாள் விடியற்காலை 4:34 வரை ஹஸ்தம் நட்சத்திரம், அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். பிரீத்தி நாமிகம், பவகரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. ஹஸ்தமும் சித்திரையும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் ஏகாதசி திதி. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. அன்றைய ஏகாதசிக்கு ரமா ஏகாதசி என்று கூறுவார்கள். ரமை என்றால் நிலையான ஐஸ்வர்யம் என்று பொருள். நிலையான ஐஸ்வர்யத்தை விரும்புபவர்கள், அதாவது தேய்மானம் ஆகாத சொத்துக்களை விரும்புபவர்கள் அன்றைய தினத்திலே பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுடைய உயரத்திற்கு ஏற்றபடி பெரிய துளசி மாலையை அணிவித்து நெய் தீபங்கள் அல்லது நல்லெண்ணெய் தீபங்கள் உங்களுக்கு வசதிப்படி நீங்கள் வைத்து 11 தீபங்கள் ஏற்றலாம். அல்லது உங்கள் வசதிப்படி தீபங்களை ஏற்றி 11 முறை வலம் வர வேண்டும். அதன் பிறகுதான் நீங்கள் வீட்டிற்கு வந்து பூஜையை செய்ய வேண்டும். பூஜை செய்து உணவு சாப்பிடலாம். அன்றைய தினம் நாள் முழுதுமாக விரதம் இருந்து, ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபாடுவது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு வழிபட, அதாவது நாள் முழுதுமாக விரதம் இருக்க முடியாதவர்கள் அன்றைய தினம் நீங்கள் பகல் நேரம்னா 12 மணிக்குள் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து அதன் பிறகு வணங்கிவிட்டு வர வேண்டும். அவ்வாறு செய்தால் நிலையான ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்று கூறுவார்கள். ஆகவே நிலையான ஐஸ்வர்யத்தை விரும்புபவர்கள், நிலையான சொத்துக்களை விரும்புபவர்கள் அன்றைய தினம் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து புதன்கிழமை குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி நவம்பர் 27/11/2024 புதன்கிழமை என்று நாள் முழுதுமாக ஒரே திதியாக துவாசி திதி இருக்கிறது. அன்றைய தினம் நட்சத்திரம் கூட ஒரே நட்சத்திரமாக சித்திரை நட்சத்திரம். அந்த நாளிலே நாள் முழுதுமாக ஒரே நட்சத்திரம் ஒரே திதியாக இருப்பதனால் அன்றைய தினம் குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. குழந்தைகளுக்கு மொட்டை எடுத்து காது குத்துவதற்கு இந்த புதன்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் ஆயுஷ்மான் நாமயுகம், ஆயுளை விருத்தி செய்யக்கூடிய நாமயுகம். ஆகவே அன்றைய தினம் ஆசீர்வாதங்கள் தருவதற்கு, ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. கௌளவகரணம், நேத்திரம் 0, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. சித்திரை நட்சத்திரம் புதன்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே அன்றைய தினம் நாள் முழுதுமாக 60 நாள்கள் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் விவாகம்.
திருமணம் போன்ற அனைத்து சடங்குகள் செய்வதற்கும் அன்றைய தினம் ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் திருதின ஸ்பிருக் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். திருதின ஸ்பிருக் என்றால் அன்றைய தினம் ஒரு நட்சத்திரம் 3 நாள் வியாபித்திருந்தால் அதற்கு பெயர் திருதின ஸ்பிருக். அதே போல ஒரு திதி 3 நாள் வியாபித்திருந்தால் அதற்கும் பெயர் திருதின ஸ்பிருக். அன்றைய தினத்தில் புதன்கிழமை என்று அந்த துவாதசி திதி சூரிய உதயத்துக்கு முன்பாக, அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு 3:48 ஆரம்பித்து புதன்கிழமை முழுவதுமாக துவாதசி திதி இருந்து அதன் பிறகு வியாழக்கிழமை காலை 6:24 வரை துவாதசி இருக்கிறது. ஆகவே அந்த திதி 3 நாள் வியாபித்திருப்பதனால் அன்றைய தினம் திருதின ஸ்பிருக். அன்றைய தினத்தில் தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று இருக்கிறது. அன்றைய தினம் ஹரிவாசனம் காலை 9:27 ஹரிவாசனம் என்று போடப்பட்டிருக்கும். அன்றைய தினத்திலே துவாதசி விரதம் இருந்து பெருமாளை ஆராதனை செய்பவர்கள் அன்றைய தினம் காலை சரியாக 9:27 தீபாராதனை காண்பித்து விரதம் முடித்துக் கொள்வது நல்லது. அவ்வாறு விரதம் முடித்து பெருமாளை வணங்கினால் நிச்சயமாக நிலையான ஐஸ்வர்யம், முன்னேற்றம், வாழ்க்கையில் அனைத்து விதமான வசதிகள், வாய்ப்புகள் அனைத்தும் சேரும் என்று புராணங்கள் கூறுகிறது. அன்றைய தினம் புதன்கிழமை சித்திரை நட்சத்திரமாக இருப்பதனால் அன்றைய தினத்திலே நல்ல காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் சித்திரை நட்சத்திரமாக இருப்பதனால் புதுமனை புகுழா நடத்துவதற்கான காரியங்கள் செய்வதற்கு, புதுமனை புகுழா நடத்துவதற்கு, குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, மொட்டை அடிப்பதற்கு, வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு, மேலும் காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு, புதிதாக பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு, குளம் கிணறு வெட்டுவதற்கு. அன்றைய தினம் குளம் கிணறு வெட்டினால் சுயான குடிநீர் கிடைக்கும் என்று, ஆகவே அன்றைய தினம் குளம் கிணறு வெட்டுவதற்கு, பயிர் தொழில் செய்வதற்கு, புதிதாக தங்க வெள்ளி நகைகளை வாங்கி அணிந்து கொள்வதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, தேவதா பிரதிஷ்டைகளுக்கான, அதாவது பிரதிஷ்டை செய்வதற்கான ஆயத்த வேலைகளை தொடங்குவதற்கு, வியாதேசர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்கு வியாதேசர்கள் மருந்துண்பதற்கு, குளிப்பதற்கு, வியாதேசர்கள் குளிப்பதற்கு, கர்ப்பாதானம் என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்வதற்கு அன்றைய தினம் மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும், திருமாங்கல் செய்வதற்கும், கூரைப்புடைவை வாங்குவதற்கும், பத்திரிகை அச்சடிப்பதற்கும், பத்திரிகையை முதலாக ஆண்டவன் சந்திலே வைத்து பூஜை செய்து மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் புதன்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வியாழக்கிழமை, குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 13ஆம் தேதி நவம்பர் 28/11/2024 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை இன்று காலை 6:24 வரை துவாதசி திதி, அதன் பிறகு திரோதசி திதி. அன்றைய தினம் காலை 7:36 வரை சித்திர நட்சத்திரம், அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். சௌபாகிய நாமிகம், தைத்துலாக்கணம், நேத்திரம், பூஜ்யம், ஜீவன், அறை என்ற அளவில் இருக்கிறது. சித்திர நட்சத்திரம் வியாழக்கிழமை சேரும்போது சித்தி யோகம், சுவாதியும் வியாழக்கிழமை சேரும்போது அமிர்த யோகம். ஆகவே அன்றைய தினம், அதாவது வியாழக்கிழமை என்று காலை 7:35 வரை சித்தி யோகம், அதன் பிறகு அமிர்த யோகம் என்று நாள் முழுவதுமாக அமிர்த யோகம் சித்தி யோகமாகத்தான் இருக்கிறது. அன்றைய தினம் பிரதோஷ காலத்திலே சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் மாலை நேரத்திலே திரோதசி திதி இருப்பதனால் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு, நந்தி பகவானுக்கு அபிஷேகங்கள் செய்வதற்கு, மேலும் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. வியாழக்கிழமை பிரதோஷ காலத்திலே சிவபெருமானை வழிபாடு செய்தால் பழைய பாக்கிகள் வசூலாகும் என்று கூறுவார்கள். அன்றைய தினம் யம தீபம் ஏற்றுவதற்கு ஏற்ற தினம். யம தீபம் என்றால் பொதுவாக ஐப்பசி மாதத்திலே ஏற்றுவார்கள். அந்த நாளிலே ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு 2 நாள் முன்பாக அந்த திரோதசி திதியிலே ஏற்றுவார்கள். அன்றைய தினம் யம தீபம் ஏற்ற முடியாதவர்கள், அந்த சாத்தியக்கூறு இல்லாதவர்கள் இன்றைய தினம், அதாவது வருகின்ற வியாழக்கிழமை என்று மாலை நேரத்தில் வீட்டிற்கு வெளியிலே 5 தீபங்கள் வைக்க வேண்டும். 5 தீபங்களும் தெற்கு நோக்கி இருக்க வேண்டும். தெற்கு நோக்கி 5 தீபங்கள் ஏற்றினால், யம தீபம் ஏற்றினால் வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு ஆரோக்கியம் ஏற்படும். எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் அந்த வியாதிகள் மறைந்து மருந்து உட்கொண்டால் நல்ல பலன்களை கிடைத்து ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்கிறது. ஆகவே யம தீபம் ஏற்றுவதற்கு வியாழக்கிழமை மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் திருமணம் போன்ற அனைத்து சடங்குகள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் ஒரு முழு சுபமுகூர்த்த தினம். அன்றைய தினம் சுவாதி நட்சத்திரமாக இருப்பதனால் சாந்தி முகூர்த்தம் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. புதுமலை புகுவிழா நடத்துவதற்கு, அதாவது கிரகப்பிரவேசம் செய்வதற்கு ஏற்ற தினம். வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு, காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு, புதிதாக பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு, பயிர் தொழில் செய்து அதில் லாபம் ஈட்டுவதற்கு, மேலும் அன்றைய தினத்தில் திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, அன்றைய தினத்தில் திருமணத்திற்கான கூரை புடவை வாங்குவதற்கு, தங்கம் வாங்குவதற்கு, வாங்கிய தங்கத்தை நீங்கள்
விற்பனை செய்யாமல் அதை வேறு விதமாக மாற்றிக்கொள்வதற்கு ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. மேலும் அன்றைய தினத்திலே திருமாங்கல்யம் செய்வதற்கான தங்கம் கொடுப்பதற்கு, திருமாங்கல்யத்தை பெறுவதற்கும் ஏற்றதனும், வாஸ்து தோஷங்கள் வீட்டில் இருந்தால் அதற்கான பூஜைகள், வாஸ்து பூஜைகள் செய்வதற்கு, மருந்துண்பதற்கு, பத்திரிகைகள் அச்சடிப்பதற்கு, பத்திரிகைகள் தொழில் ஆரம்பிப்பதற்கு, உங்கள் ஜாதத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு, நவகிரக ஜபம் செய்வதற்கு, நவகிரக ஹோமங்கள், கணபதி ஹோமங்கள் செய்வதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்கள் செய்வதற்கும் வருகின்ற வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை மிகவும் ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை குரோதி வருஷம் கார்த்திகை மாசம் 14ஆம் தேதி நவம்பர் 29/11/2024 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை திரோதசி திதி காலை 8:40 வரை இருக்கிறது. அதன் பிறகு சௌர்தசி திதி வருகிறது. அன்றைய தினம் சுவாதி நட்சத்திரம் பகல் 10:18 சுவாதி நட்சத்திரம், அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம். அன்றைய தினம் சோபன நாமயுகம், பனிசேகரணம், நேத்திரம், பூஜ்யம், ஜீவன், அறை என்ற அளவில் இருக்கிறது. சுவாதியும் விசாகம் வெள்ளிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆக வெள்ளிக்கிழமை நாள் முழுதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் தனிய நாள் என்று பஞ்சாங்கத்தில் போடப்படும். தனிய நாள் தோஷம் அன்றைய தினம் காலை 8:40 வரை மட்டுமே இருக்கிறது. 8:40க்கு பிறகு தனிய நாள் தோஷம் கிடையாது. ஆகவே அன்றைய தினம் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். அன்றைய தினம் மாத சிவராத்திரி, மாதம் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அதன் மூலமாக சிவபெருமானுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்க்கை சுபிச்சமாக நன்றாக இருக்கும். அடுத்து சனிக்கிழமை குரோதி வருஷம் கார்த்திகை மாசம் 15ஆம் தேதி நவம்பர் 30/11/2024 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று பகல் 10:30 வரை சௌர்தசி திதி, அதன் பிறகு அமாவாசை திதி. அன்றைய தினம் சனிக்கிழமை பகல் 10:30க்கு பிறகு அமாவாசை வருகிறது. ஆகவே அமாவாசைக்கான தர்ப்பணம் விடுவதற்கு அன்றைய தினம் பகல் நேரமே நன்றாக இருக்கிறது. அன்றைய தினம் அமாவாசைக்கான படையல் வைப்பதற்கு நடுப்பகல் நேரம், அதாவது 12 மணிக்கு பிறகுதான் மிக நன்றாக இருக்கிறது. அன்றைய தினம் விசாகம் நட்சத்திரம் பகல் 12:34 வரை விசாகம் நட்சத்திரம், அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம், அதிகண்ட நாம யோகம், சகுனி கரணம், நேத்திரம், ஜீவன் இரண்டும் பூஜ்யம் என்ற அளவில் இருக்கிறது. விசாகமும் அனுஷமும் சனிக்கிழமையும் சேரும்போது சித்தியோகம். ஆகவே சனிக்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சர்வ அமாவாசை, அமாவாசைக்கான விரதம் இருப்பதற்கு மிக ஏற்றதனம். முன்னோர்களை வழிபாடுகள் செய்வதற்கு அன்றைய தினம் தில ஹோமங்கள், தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களை வழிபாடு செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும், பித்ரு தோஷங்கள் விலகும், தில ஹோமங்கள், தில தர்ப்பணங்கள் செய்வதற்கும் ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினத்திலே அமாவாசைக்கான விரதம் இருந்து நீங்கள் வழிபாடுகள் செய்யும் போது 3 இலைகளிலே படையல் வைக்க வேண்டும். நடுவில் இருக்கின்ற இலை என்பது உங்களுக்கு முன்னோர்களுடைய இலை, அதாவது உங்களுடைய இறந்தவர்களுடைய இலைக்கு, இறந்தவர்களுக்காக ஒரு படையல் அது நடுவில் வைக்க வேண்டும். அதன் பிறகு அதற்கு வலது பக்கம், அதாவது அந்த இலைக்கு வடக்கு பக்கத்துல பெருமாளுக்காக, அதாவது பெருமாள்னா கயாவில இருக்கின்ற பெருமாளுக்காக, ஏதாவது நாம் முன்னோர்களை வழிபாடு செய்தால் கயாவிலே செய்வதுதான் மிகவும் சிரேஷ்டம் என்று கூறுவார்கள். ஆகவே கயாவிலே இருக்கின்ற பெருமாளுக்காக, அதாவது கயாவில் இருக்கிற விஷ்ணு பாதத்திற்காக ஒரு படையல், அது வடக்கு பக்கம் வைக்க வேண்டும். அதன் பிறகு தெற்கு பக்கம் என்பது விஸ்வ தேவதைகள், உங்களுடைய குலதெய்வத்திற்கோ அல்லது விநாயகருக்கோ அல்லது இஷ்ட தெய்வங்களுக்காகவோ 3 படைகளை வைக்க வேண்டும். அவ்வாறு 3 படைகளை வைத்து நடு இலையில இருக்கின்ற படையிலே அந்த உணவிலே சிறிது எல்லை சேர்த்து அதில் சிறிது காக்கைக்கு கொடுத்து விட்டு அதன் பிறகு நீங்கள் சாப்பிட வேண்டும். அவ்வாறு செய்தால் பித்ரு தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் சரியாக இரவு 7 மணிக்கு சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கின்ற ஸ்ரீ பிரசன்ன வரதாசம் தேவஸ்தானம் ஸ்ரீ லட்சுமி ஏகர சன்னதிக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், துவாதசநாம பஞ்சரம், ஆபுத்தாரண சோத்திரம், லட்சுமி அஷ்டதசநாம சோத்திரம், பஞ்சாத சோதரம் ஆகிய சோதரங்கள் பாராயணம் செய்யப்பட்டு இந்த சோதர பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். சரியாக இரவு 7 மணிக்கு மகா சங்கல்பத்துடன் அந்த சோத்திரம் பாராயணம் செய்யப்பட இருக்கிறது. இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகிற ராசிகள் மகர் ராசி. மகர் ராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 22 வெள்ளிக்கிழமை மாலை 5:10 முதல், நவம்பர் 25 திங்கட்கிழமை அதிகாலை 5:02 வரை சந்திராஷ்டகம். ஆக மகர் ராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 23 சனிக்கிழமையும் நவம்பர் 24 ஞாயிற்றுக்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 25 திங்கட்கிழமை அதிகாலை 5:02 முதல், நவம்பர் 27 புதன்கிழமை மாலை 6:07 வரை சந்திராஷ்டம். ஆக கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 25 திங்கட்கிழமை, நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 27 புதன்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 27 புதன்கிழமை மாலை 6:07 முதல்,
நவம்பர் 30 சனிக்கிழமை காலை 6:03 வரை சந்திராஷ்டகம். ஆக மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 28 வியாழக்கிழமை, நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 30 சனிக்கிழமை காலை 6:03 முதல் டிசம்பர் 2 திங்கட்கிழமை பகல் 11:57 வரை சந்திராஷ்டகம். ஆக மேஷராசியிலே பிறந்த நவம்பர் 30 சனிக்கிழமை, டிசம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் சிறிது யோசித்து நிதானித்து செய்வதே மிகவும் சிறப்பானது. எம்முடைய வெளியீடுகள், அதாவது புது பஞ்சாங்க வெளியீடுகள் அனைத்தும் வந்துவிட்டன. தேவைப்பட்டவர்கள் எம்மை அணுக வேளாம், அல்லது உங்கள் ஊரில் இருக்கின்ற கடைகளில் கிடைத்தால் அங்கே வாங்கிக் கொள்ளலாம். இவ்வாறாக இந்த வாரத்தை வரதாத முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். இன்றைய பதிவில் நவம்பர் 24 ஞாயிற்றுக்கிழமை முதல் நவம்பர் 30 சனிக்கிழமை வரையிலான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ராசிக்கு 4ஆம் இடத்திலே நீச்சம் பெற்றிருக்கிறார். நீச்சம் பெற்று சிறிது பலம் இழந்திருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இருந்தாலும் 2ஆம் இடத்துல குருபவான் வக்கரம் பெற்றிருப்பதனால் தனவரவு இந்த வாரம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் செய்யலாம். ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இருந்தாலும் பெரிய தேக உபத்திரம் வராது, பெரிய மருத்துவ செலவுகள் வராது, ஆயுள் தீர்க்கமாக இருக்கிறது. ஆயுளுக்கு எந்த தோஷமும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே குருபவான் வக்கரம் பெற்றிருப்பதனால் மற்றவுடன் பேசும்போது சிறிது பணிந்து பேசுவதே மிகவும் சிறப்பானது. நீங்கள் சாதாரணமாக பேசினாலும் கர்வத்துடன் பேசுகிறீர்கள் என்ற அவச்சம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது இந்த வாரம் தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை, ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 6ஆம் இடத்திலே கேதுபான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும், தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். 8ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. குழந்தைகள் படிப்பு விஷயமாகவும் வேலை விஷயமாகவும் உங்களை விட்டு சிறிது தொலைவில் செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அதன் மூலமாக நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இப்பொழுது சுக்கிரன் இருக்கிறார். ஆகவே மனைவியால் தனலாபம் இருக்கிறது. மனைவி மூலமாக நீங்கள் தனவரவு எதிர்பார்க்கலாம். மேலும் மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இந்த கருத்து வேற்றுமைகள் விலகி நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே சனிபவன் இருக்கிறார். அதாவது தொழிலாளர் லாபஸ்தானத்திலே இருப்பதால் தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கிறது. ஆகவே புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். அந்த தொழில் முயற்சிகள் இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள் செய்ய வேண்டும். ஆனால் ஏனென்றால் வெள்ளிக்கிழமைகள் செய்வது மிகவும் சிறப்பானது. என்றால் சனிக்கிழமை முதல் உங்களுக்கு சந்திராஷ்டகம் ஆரம்பிக்கிறது. ஆக வெள்ளிக்கிழமைக்குள் நீங்கள் புதிய முயற்சிகளை தாராளமாக செய்யலாம். பெரிய தொழில்கள் ஏற்படுத்தாது. நீங்கள் எந்த தொழில் செய்வர்களாக இருந்தாலும் அந்த தொழிலே நீங்கள் லாபம் படைத்தவர்களாக இருப்பீர்கள். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் ராகுவான் இருக்கிறார். ஆக செலவினங்கள் மிக அதிகம் ஆகும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டகம் இருக்கிறது. மேஷராசியிலே பிறந்தவர்கள் நவம்பர் 30 சனிக்கிழமை, இந்த வார கடைசியிலே நவம்பர் 30 சனிக்கிழமை காலை 6:03 முதல் டிசம்பர் 2 திங்கட்கிழமை பகல் 11:57 வரை சந்திராஷ்டகம். ஆக இந்த வார கடைசியிலே நவம்பர் 30 சனிக்கிழமையும் டிசம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை முழு சந்திராஷ்ட தினங்கள். மற்ற தினங்களில் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இந்த வாரம் மேஷராசியில் இருந்த நல்ல நாட்கள். மேஷராசியிலே பிறந்து அஸ்வினியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 28 வியாழக்கிழமை, நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 27 புதன்கிழமை நல்ல நாள். கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 28 வியாழக்கிழமை, நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சூழ்நிலை இருப்பது இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசக்கூடாது. பேசினால் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருப்பதனால் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கு மேஷராசியிலே பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கிறார். பிரயாணங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும்.
தெய்வ ஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் ஓரளவு நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். இந்த வாரம் ஒரு அலைச்சலை ஏற்கனவே சில நாட்களாக அழைச்சிருந்து இந்த வாரம் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு குரு பகவான் வக்கரம் பெற்றிருப்பதனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. 3ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. அதுவும் முக்கியமாக இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மனைவிக்கும் சிறிது உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல கேதுவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆக குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். குழந்தைகளுக்கு ஆரோக்கிய குறைவுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் நன்மைகளை அடைவார்கள். 7ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருந்து புத ஆதித்ய யோகத்தை தருகிறார்கள். ஆகவே மனைவின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் காரிய வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கன் இருப்பது ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனை வந்தாலும் ஆயுளுக்கு கண்டம் என்பது கிடையாது. மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். நீங்களாக படித்துக் கொள்ளுங்கள். மற்றவுடன் சேர்ந்து படிப்பதை தவிர்ப்பது நல்லது. 10ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே தொழில் செய்பவர்களுக்கு தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு குறைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. லாபஸ்தானத்தில் ராகுவான் இருப்பது இந்த வாரத்தில் உங்கள் வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. இந்த வாரம் ரிஷபராசிலே நல்ல நாட்கள். ரிஷபராசிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 28 வியாழக்கிழமை, நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 27 புதன்கிழமை நல்ல நாள். மிருகசீர்ஷம் 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 28 வியாழக்கிழமை, நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்திலும் உங்கள் மனைவியுடைய ஆரோக்கியத்திலும் சிறு பின்னடைவு ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்கள் ராசியிலேயே ஜென்ம குருவாக குருவான் இருக்கிறார். ஆக வியாழக்கிழமை குருபவானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக ரிஷபராசி பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் தான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியனுடன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வாரம் தொழில்துறையில போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்யுங்கள். 1க்கு 2 முறை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இருந்தாலும் போட்டி அதிகம் ஏற்படுவதன் காரணமாக சிறு மனக்குழப்பங்கள் ஏற்படும். ஆனால் குழப்பமடைவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசிக்கு சுக்கிரனுடைய பார்வை இருப்பது தெய்வ பலத்தினால் எல்லா காரியத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே குடும்பத்திலே சிறு அளவில மருத்துவ செலவுகள் ஏற்படும் என்று இருக்கிறது. 4ஆம் இடத்திலே கேதுபான் இருந்தாலும் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு இருக்காது. நண்பர்கள் உறவினர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பது புத ஆத்தியோகம். ஆகவே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஆனால் உடல் உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை நீங்கள் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரத்துல மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவி ஆரோக்கியம் காரணமாக சிறு செலவினங்கள் ஏற்பட்டாலும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது. மனைவிக்கு பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். மேலும் 9ஆம் இடத்துல சனி பகவான் அவர் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தைக்கு சிறு உடல் வலிகள் இருந்தாலும் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து அவர்கள் நலம் பெறுவார்கள் என்பது உறுதி. 10ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சலுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல குருவான் இருப்பது சுப விரயங்கள் நடக்கும். குடும்பத்திலே சிறு அளவிலே மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் பெரு அளவிலே சுபகாரியங்கள் நடக்கும். அந்த சுபகாரியங்களுக்கு ஏற்ற வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இந்த வாரம் மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் நல்ல நாட்கள். மிதுன ராசியிலே பிறந்து மிருகசீர்ஷம் 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 28 வியாழக்கிழமை, நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 27 புதன்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 27 புதன்கிழமை, நவம்பர் 28 வியாழக்கிழமை, நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும்
சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி பெண்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பது தொழில்துறையில போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும் என்று கூறியிருந்தேன். ஆரோக்கியத்திலும் சிறு அளவிலே பாதிப்பு ஏற்படும். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை என்று பெருமாளுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதால் குடும்பத்தில் சிறு அளவிலே மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக மிதுன ராசி பெண்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இந்த வார ஆரம்பத்திலே இருக்கிறார். உங்களுக்கு இப்பொழுது அஷ்டமஸ் நடந்து கொண்டிருக்கிற அஷ்டமஸ் நடந்தாலும் கடைசி பாகம் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. என்றால் சனி பகவான் ஆட்சி வளத்துடன் இருப்பதால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது என்பது உறுதி. அடுத்து உங்கள் ராசியிலே செவ்வாய் இருப்பது உங்களுக்கு குழந்தைகள் மீது மிகுந்த பற்றுடன், குழந்தைகளும் உங்கள் மீது மிகுந்த பற்றுடன் இருப்பார்கள். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேதுவான் என்று குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இளையசனுடைய ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நீங்கும், நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியனும் புதன் புத ஆத்தியோகத்தை தருகிறார்கள். ஆகவே குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவார்கள் என்பது உறுதி. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். அஷ்டம சனியாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகளை தரக்கூடிய வாரமாகத்தான் இந்த வாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கரன் இருப்பது லட்சுமிகரம், பிரச்சனைகள் எல்லாம் மறையக்கூடிய தினமாக வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய சனிவான் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே மனைவின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு தக்க மருத்துவம் கிடைத்து நன்மைகளை பெறுவீர்கள். உங்களுக்கு மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அதிகமான கிழங்கு வகைகளான உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. மேலும் இந்த வாரத்திலே உப்பு அதிகமாக சேர்த்து கொண்டால் மூட்டு வலிகள் கால் வலிகள் வரும். ஆகவே உப்பு குறைத்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தெய்வ பலம் இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது. அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே குருவான் இருப்பது எங்கும் எதிலும் லாபம் என்ற சூழ்நிலை உருவாகும். குடும்பத்திலே விரைவில் சுபகாரியங்கள் நடக்கும். அந்த சுபகாரியங்கள் நடப்பதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. இந்த வாரம் கடகராசியில் நல்ல நாட்கள். கடகராசியிலே பிறந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 27 புதன்கிழமை, நவம்பர் 28 வியாழக்கிழமை, நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 28 வியாழக்கிழமை, நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். ஆயில்யத்திலே பிறந்தவர்கள் நவம்பர் 27 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கடகராசியிலே பிறந்தவர்கள் தற்சமயம் அஷ்டமசனி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அஷ்டமசனியின் மூலமாக உடல் வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் கூட சிறு சிறு கருத்து வேற்றுமை, ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. ஆனால் உங்களுக்கு உடல் வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள். மேலும் எந்த காரியமா இருந்தாலும் உடனே நடத்தாமல் சிறிது காரிய தாமதமாகும். இந்த தாமதங்கள் எல்லாம் சீர்படுத்துவதற்காக, ஆரோக்கியம் நன்றாக இருப்பதற்காக இந்த வாரத்துல சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக கடகராசியில் இந்த வாரம் முழுவதும் நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சொன்ன உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள், நீங்களும் தாயின் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த கோபங்கள்லாம் இந்த வாரம் பெரிதாக பாதிக்காது, கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. 2ஆம் இடத்திலே கேதுவானதாலும் குருவால் பார்க்கப்படுகிறது. ஆகவே குடும்பத்தில் இருந்த குழப்பங்களுக்கு சரியான தீர்வுகள் கிடைக்கும். இருந்தாலும் மற்றவருடன் பேசும்போது விவாதங்களை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. விவாதம் செய்தால் தேவையற்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சூரியன் புதன் இருந்து அந்த வீட்டுக்குடியின் செவ்வாய் விரயஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியம் பெரிய அளவில் பாதிக்காது. இருந்தாலும் சிறு அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படும். மேலும் 4ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பது உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். வேலை கிடைக்காத உங்களுடைய குழந்தைகளுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பு இந்த வாரம் கிடைக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்களை பெற்று நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனிபகவான் இருந்து உங்கள் ராசியை சனிபகவான் பார்க்கிறார். ஆகவே சிறு திருஷ்டி இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் அந்த விஷயங்கள் நடப்பதற்கு முன்பாக வெளியில சொல்லக்கூடாது.
வெளியில சொல்லிவிட்டு அந்த விஷயங்களை செய்தால் அதில் தடை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பார்த்தாலும் அவர் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கு. மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். சில நேரங்களில் மனைவி உங்களை டாமினேட் செய்வதாக நீங்கள் நினைத்து கொண்டிருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு சாதகமாகவே செயல்படுவார்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது ஆரோக்கியத்திற்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது. என்றால் குருடைய வீட்டிலே ராகு இருப்பது நட்பு ஸ்தானமாகத்தான் இருக்கிறது. தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல குருவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே தொழில்துறையில வேலை வாய்ப்பு வேலைப்பாடு மிக மிக அதிகமாக இருக்கும். எந்த காரியங்கள் செய்வதா இருந்தாலும் 1க்கு 2 முறை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாகவோ அல்லது வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையும். கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. என்றால் உங்கள் ராசிநாதன் சூரியனுக்கு இந்த மாதம் முழுமைக்குமே குருடைய பார்வை இருக்குது. இந்த வாரம் பொதுவாக இந்த வாரம் நல்ல வாரமாகத்தான் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. விரயஸ்தானத்துல செவ்வாய் இருப்பது வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் பழுதடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். விரயஸ்தானத்துல செவ்வாய் இருப்பது வீடு மனை ரிப்பேர் செய்வதற்கு இந்த வாரம் மிக மிக ஏற்ற வாரமாக அமைந்திருக்கிறது. இந்த வாரத்திலே சிம்மராசியில பிறந்த நல்ல நாட்கள். சிம்மராசியில பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 28 வியாழக்கிழமை, நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 27 புதன்கிழமை நல்ல நாள். உத்திரம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 28 வியாழக்கிழமை, நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே சனியுடைய பார்வை திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பெயர் கண்டக சனி. அதாவது கண்டவர்கள் எல்லாம் உங்கள் பார்த்து திருஷ்டியப்படக்கூடிய சனி கண்டக சனி என்று கூறுவார்கள். ஆகவே இந்த வாரம் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல நெய்தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் பழுதாகும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் சிம்மராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கும் குருடைய பார்வை இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் புதனுக்கும் குரு பார்வை இருக்கிறது. ஆகவே தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் ராசியிலே கேதுவான் இருப்பது நல்ல ஞானத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 3ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பது தைரியமாக காரியங்களை செய்து அதை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். குருடைய பார்வையும் சூரியனுக்கு இருப்பதனால் தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை உங்களுக்கு பல விதத்திலும் அனுசனையாக நடந்து கொள்வார்கள். 4ஆம் இடத்துல சுக்கரன் இருப்பது தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாயும் உங்களுக்கு மீது நல்ல கருணையுடன் இருப்பார்கள். தாய்க்கு உங்களுக்கும் நல்ல உறவுகள் இருக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பது உங்களை விட உங்கள் இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த சகோதரனுக்கு சிறு உடற்பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 6ஆம் இடத்துல சனிபான் இருப்பது லட்சுமிகரம். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும் என்று எதிர்பார்க்கலாம். அதன் மூலமாக தொழில் விருத்தி இருக்கிறது. நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள். 7ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது மனைவி சிறிது கோபத்துடன் இருப்பார்கள். இருந்தாலும் மனைவியால் நல்ல பாக்கியத்தை அடைவீர்கள். மனைவி பிறகு தொழில் செய்பவர்கள் இந்த வாரம் நல்ல லாபத்தை அடைவார்கள். பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல குருபானை இருக்கிறார். ஆகவே தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரை செய்வதன் மூலமாக நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டாலும் நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கார். ஆகவே மூத்த சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மூத்த சகோதரனுக்கு சிறு அளவில் உடல் உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இந்த வாரத்துல கன்னிராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். கன்னிராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 28 வியாழக்கிழமை, நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை, அதாவது நவம்பர் 26, 28, 29 இந்த 3 நாட்கள் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 27 புதன்கிழமை நல்ல நாள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 28 வியாழக்கிழமை, நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் கன்னிராசியில் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சூரியன் புதன் இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பதாக இருந்தாலும் தைரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பதாக இருந்தாலும் சிறு உஷ்ணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பரிகாரமாக
புதன்கிழமை என்று பெருமாளுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக கண்ணிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே தைரியமாக காரியங்களை செய்வீர்கள். ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் சிறிது அக்கறை தேவை. மேலும் பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் மிகுந்த அக்கறை தேவை. இந்த வாரம் மற்றவர்களுக்கு கடன் கொடுத்தால் திரும்பி வருதல் காலதாமதம் மிக அதிகமாக ஆகும். அடுத்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குருவான் வக்கரம் பெற்றிருப்பது உங்களுக்கு வயிறு உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகள், மேலும் அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் புதன் புத ஆதித்ய யோகத்தை தருகிறார்கள். குருடைய பார்வையும் இருக்குது. ஆகவே இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சுக்கரன் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இளைய சகோதரனுடைய வாழ்க்கையில் நல்ல சந்தோஷம் இருக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கரன் இருப்பதனால் இளைய சகோதரன் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். 5ஆம் இடத்துல சனிபான் இருந்தாலும் அவர் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். வேலை கிடைக்காத உங்கள் குழந்தைகளுக்கு இந்த வாரம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாடு வேலை விரும்புபவர்களுக்கும் இந்த வாரம் வெளிநாடு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருது நன்றாக இருக்கும். லட்சுமி கடாட்சமான சூழ்நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் 8ஆம் இடத்துல குருவான் இருப்பது வந்த பணத்தை நல்லபடியாக வைத்துக் கொள்வது நல்லது. மற்றவர்களுக்கு நீங்கள் அதை கடனாக கொடுத்தால் அது திரும்பி வருவதில் மிகுந்த காலதாமதமாகும். 8ஆம் இடத்துல குருவான் இருப்பது சிறிது தெய்வ பலம் குறைவாகத்தான் இருக்கிறது. ஆகவே தெய்வ பலத்திற்காக இந்த வாரம் ஒரு முறை குலதெய்வத்தை வணங்கிவிட்டு வருவது நல்லது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். அந்த செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய பாதிப்பு ஏற்படாது. இந்த வாரம் விரயஸ்தானத்துல கேதுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி போன்றவர்களுக்காக செலவினங்களாகும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். துலா ராசியிலே பிறந்து சித்திரை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 28 வியாழக்கிழமை, நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 27 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 27 புதன்கிழமை, நவம்பர் 28 வியாழக்கிழமை, நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து துலா ராசியிலிருந்து இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குருவான் அஷ்டம குருவாக இருக்கிறார். ஆகவே இந்த வாரத்தில் ஆரோக்கியத்திலும் பண விஷயத்திலும் சிறிது அக்கறை தேவை என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குருபவானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே சூரியன் புதன் இருந்து புத ஆதித்ய யோகத்தை தருகிறார்கள். ஆகவே புத்திசாலித்தனமாக செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசிநாதன் சுக்கரன் 9ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரத்துல தந்தை மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். தந்தைக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசி குருடைய பார்வை இருப்பதனால் தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. கடந்த காலங்களில் நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் இந்த வாரத்தில் நீங்கள் பெற இருக்கிறீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கரன் இருப்பது நல்ல வார்த்தைகளை பேசுவீர்கள், இனிமையாக பேசுவீர்கள். அதன் மூலமாக மற்றவர்களை நீங்கள் நன்றாக கவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரம் அர்த்தாஷ்டம் சனியாக சனிபகவான் 4ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த அர்த்தாஷ்டம் சனியான சனிபகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. மேலும் சனியுடைய வக்கரம் தீர்ந்து விட்டது. ஆகவே இந்த வாரம் சிறிது பிடிவாதத்தை நீங்களாக தளர்த்தி விடுவீர்கள். மேலும் இந்த வாரம் தாயின் பிடிவாதம் கொஞ்சம் தளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தாய்க்கு சிறு உடல் பாதைகள் ஏற்படும் என்று சென்ற வாரம் கூறியிருந்தேன். அந்த உடல் பாதைகள்லாம் இந்த வாரம் சரியாகி நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. நண்பர்கள் உறவினர்கள் கூட உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே ராகுவான் இருப்பது தெய்வபலம் நன்றாக இருக்கிறது, சந்தோஷம் நன்றாக இருக்கிறது, குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள், குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், குழந்தைகள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல பெயரையும் புகழையும் உங்களுக்கு வாங்கி தருவார்கள். 7ஆம் இடத்துல குருவான் இருப்பது தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். மனைவின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நீங்கும். மனைவி உங்களுக்கு நல்ல அனுசனையாக நடந்து கொள்வார்கள்.
மனைவியால் நல்ல தன லாபத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதால் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும், ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. லாபஸ்தானத்திலே கேதுவான இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் விருச்சிக ராசியில நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில பிறந்து விசாகம் 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 27 புதன்கிழமை, நவம்பர் 28 வியாழக்கிழமை, நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 28 வியாழக்கிழமை, நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 27 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரம் பெரிய சங்கடங்கள் தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருப்பதனால் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். நீங்களும் எந்த காரியம் செய்தாலும் உடனடியாக நடக்காது, சிறிது காலதாமதம் ஆகும். அந்த காலதாமதம் ஆகாமல் இருப்பதற்காக இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நீதிமம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாகவே இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நல்ல புகழையும் அந்தஸ்தையும் சந்தோஷத்தையும் பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 6 கூடிய சுக்கன் உங்கள் ராசியிலே இருக்கிறார். 1ஆம் இடம் 6ஆம் இடம் பரிவர்த்தனமாகி இருக்கிறது. ஆகவே இந்த வாரம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் நல்ல காரியங்களுக்கு மாத்திரம் கடன் வாங்குங்கள், சுப காரியங்களுக்கு மாத்திரம் கடன் வாங்குங்கள். தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக, மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதற்காக கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இளைய சகோதரனுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே ராகு பகவான் இருந்தாலும் குரு 6ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் உங்களுடைய தாயாருக்கு முதுகு வலி சிறு அளவில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல மருத்துவத்தின் மூலமாக அவர்கள் நலம் பெறுவார்கள். 6ஆம் இடத்துல குருவான் வக்கரம் பெற்றிருப்பது இந்த வாரத்திலே வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த வாரம் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும். மேலும் வயிறு உபாதைகள் ஏற்படும், அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. 8ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. குழந்தைகளுக்கு சிறு உடல் பாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பித்து சரி செய்து கொள்வது நல்லது. 10ஆம் இடத்திலே கேதுவான் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். மேலும் இந்த வாரத்திலே 10ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பது தொழில்துறையில அலைச்சல் மாத்திரம் இல்லாமல் வேலை பளுவும் அதிகமாக இருக்கும். கவலைப்படாமல் வேலை செய்யுங்கள். நிச்சயமாக அந்த பலன் உங்களுக்கு விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரம் விரயஸ்தானத்துல சூரியன் புதன் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்திற்காகவும் தந்தைக்காகவும், மனைவியின் ஆரோக்கியத்திற்காகவும் மனைவிக்காகவும், தொழில் விருத்திக்காகவும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். ஆனால் கடன் வாங்கி அதிகமான செலவுகளை செய்வதை இந்த வாரம் முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் தனுசு ராசியில் நல்ல நாட்கள். தனுசு ராசியிலே பிறந்து மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 28 வியாழக்கிழமை, நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூராடத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 27 புதன்கிழமை நல்ல நாள். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 28 வியாழக்கிழமை, நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். இப்பொழுது உங்களுக்கு 6ஆம் இடத்துல குருவான் இருப்பது சிறிது சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ரீதியாக சிரமம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பண விஷயத்திலும் சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நீதிமம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் 8ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது இந்த வாரத்திலே பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசக்கூடாது. பேசினால் சங்கடங்கள் சண்டைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக சகோதரர்களுடன் சண்டைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. மேலும் செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு அதிக செவ்வாய் 8ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருப்பதனால் இந்த வாரத்திலே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. குழந்தைகளுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆகவே குழந்தையுடைய ஆரோக்கியம் நன்றாக இருப்பதற்காக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நீதிபம் வைக்க வேண்டும். ஆக வியாழக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நீதிபம் ஏற்றுவதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் தனுசு ராசியிலிருந்தும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 22 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி 10 நிமிடம் முதல் நவம்பர் 25 திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி 2 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு
நவம்பர் 23 சனிக்கிழமை, நவம்பர் 24 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரத்தில் இந்த சந்திராஷ்ட தினங்களை தவிர மற்ற நாட்களுக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கும் போது, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனிபான காலம் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்வார்கள், உங்களுடன் அனுசனையாக நடந்து கொள்வார்கள், பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. மேலும் இந்த வாரத்திலே மளிகை பொருட்கள், எண்ணெய் பொருட்கள், இரும்பு பொருட்கள் வாங்குவதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. இந்த பொருட்களை எல்லாம் திங்கட்கிழமை முதல் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அடுத்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்காது. என்றால் குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறது, தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. இந்த வாரம் 5ஆம் இடத்துல குருவான் இருப்பதனால் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், யோகம் காத்திருக்கிறது. குழந்தைகள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். 7ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வார ஆரம்பத்திலே மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது, பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. 9ஆம் இடத்திலே கேது பணத்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறது. ஆகவே தந்தை மூலமாக தன லாபத்தை அடைவீர்கள். தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். தந்தை மூலமாக நீங்கள் நினைத்த காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும். உங்கள் ராசிக்கு லாபசமத்தில் சூரியன் புதன் புத ஆத்தியோகத்தை தருகிறார்கள். ஆகவே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. விரயஸ்தானத்தில் சுக்கன் இருப்பது விரயங்களாகும். ஆனால் அனைத்து விரயங்களும் சுப விரயங்களாகவே இருக்கும் என்பது உறுதியாக நீங்கள் நம்பலாம். இந்த வாரம் மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள். மகர ராசியிலே பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 28 வியாழக்கிழமை, நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 27 புதன்கிழமை நல்ல நாள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 28 வியாழக்கிழமை, நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு இந்த வார ஆரம்பத்தில் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருப்பதால் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மகர ராசிக்கு நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவங்க இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. கும்பராசியில் இந்த வாரம் நவம்பர் 25 திங்கட்கிழமை அதிகாலை 5:02 முதல் நவம்பர் 27 புதன்கிழமை மாலை 6:07 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசியில் பிறந்த நவம்பர் 25 திங்கட்கிழமை, நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 27 புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. மற்றபடி இந்த வாரம் உங்கள் ராசியிலே சனிபகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே பிடிவாதமாக காரியங்களை செய்து நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். மேலும் வேலையில பளு அதிகமாக இருந்தாலும் வேலையில நேர்த்தி இருக்கும். அதன் மூலமாக நல்ல வருமானம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது முடிந்தவரை கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. 4ஆம் இடத்துல குருபான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரம் தாயின் ஆரோக்கியத்தில் பிறைய பின்னடைவு இருக்காது. மேலும் நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள் என்பது உறுதி. 6ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது பழைய பாக்கிகள் வசூலாவதில் மிகுந்த சிரமம் இருக்கும். சிரமம் இருந்தாலும் நிச்சயமாக விரைவில் வசூலாகிவிடும். இருந்தாலும் சிறிது சிரமம் ஏற்பட்டு அதன் பிறகுதான் பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையிலும் நீங்கள் உங்களுக்கு வருகின்ற பணம் மற்றவர்கள் கொடுப்பதற்கே சரியாக இருக்கும். பெரிய அளவில் இந்த வாரம் மிச்சமாகாது. இந்த வாரம் 8ஆம் இடத்திலே கேது பணிந்தாலும் குருவால் பார்க்கப்பட்டு, ஆகவே பிரயாணத்தில் பெரிய தீங்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் கிடையாது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பது தொழில்துறையிலே நல்ல புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவீர்கள், நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள், பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம், அனைத்து முயற்சிகளும் வெற்றியை பெறுவீர்கள். தொழில்துறையிலே உங்களுக்கு போட்டிகள் இருந்தாலும் அந்த போட்டியை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு நிறையவே இருக்கிறது. லாபஸ்தானத்துல சுக்கன் இருப்பது எங்கும் எதிரும் லாபம் என்ற சூழ்நிலை தான் ஏறுவாராகும். ஆகவே பெரிய தோஷம் ஏற்படுத்தாது. தந்தையின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் நல்லபடியாக இருப்பார்கள். இந்த வாரம் கும்பராசியில பிறந்த நல்ல நாட்கள். கும்பராசியில பிறந்து அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 28 வியாழக்கிழமை, நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள்.
சதயத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 28 வியாழக்கிழமை, நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை, அதே 2 நாட்கள் நல்ல நாட்கள். அடுத்து பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்களுக்கு கூட நவம்பர் 28 வியாழக்கிழமை, நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். ஆக கும்பராசியில பிறந்தவர்களுக்கு அனைவருக்குமே இந்த வாரம் நல்ல நாட்கள். நவம்பர் 28 வியாழக்கிழமை, நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் இந்த வாரம் பிறந்த இந்த வாரத்திலே கும்பராசியில் பிறந்த அனைவருக்கும் நல்ல நாட்களாக இருக்கிறது. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே தொழில்துறையிலே 6ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது பழைய பாக்கிகள் விரைவில் வசூல் செய்வதற்காக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். அதன் மூலமாக பழைய பாக்கிகள் விரைவில் வசூலாகி தொழில்துறையிலே நல்ல விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உங்களுக்கு வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். அதை நிவர்த்தி செய்வதற்காக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கும்பராசி நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியில பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறார். இளைய சகோதரன் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள், அவர்களும் உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். தைரியமாக காரியங்களை சாதித்து அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசியிலே ராகுவான் இருப்பது ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். சிலருக்கு முதுகு வலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்குரிய உணவுப் பொருட்களை நீங்கள் தரம் பார்த்து அதன் பிறகு சாப்பிட்டால் நிச்சயமாக பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 5ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்ற பிறகு குழந்தையோட ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும், ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இந்த வாரம் மீன ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேதுவான் இருக்கிறார். ஆகவே மனைவின் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை வரும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். என்றால் கேது உங்களுக்கு நட்பு ஸ்தானத்தில் இருக்கிறார், மேலும் குருடைய பார்வையும் இருக்குது. ஆகவே சிறிய பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். பெரிய பிரச்சனைகள் எதுவும் மனைவிக்கு ஏற்படுத்தாது. மேலும் கணவன் மனைவிக்குள் நல்ல உறவுகள் ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், பெரிய பிரிவினை தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது புது ஆத்தி யோகத்தை தருகிறார்கள். தந்தையின் ஆரோக்கியம் தாயின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். 10ஆம் இடத்தில் சுபனர்கள் தொழில்துறையில புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சியும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். விரயஸ்தானத்திலே லாபாதிபதி சின்பான் விரயஸ்தானத்திலே இருக்கிறார். அது எவ்வளவு லாபம் சம்பாதித்தாலும் செலவுகள் அதற்கு ஏற்றபடியாகவே இருக்கும். வரவும் செலவும் இந்த வாரம் சரியாகவே இருக்கும். இந்த வாரம் மீனராசியில் நல்ல நாட்கள். மீனராசியில பிறந்தவர்களுக்கு நவம்பர் 27 புதன்கிழமை மாலை 6:07 முதல் நவம்பர் 30 சனிக்கிழமை காலை 6:03 வரை சந்திராட்டம். ஆக மீனராசியில பிறந்தவர்களுக்கு நவம்பர் 28 வியாழக்கிழமை, நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராட்ட தினங்கள். இந்த நாட்கள்ல நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து தான் செய்ய வேண்டும். முக்கியமாக நவம்பர் 28, 29 இந்த 2 நாட்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. மீனராசி இந்த வாரம் நல்ல நாட்கள். மீனராசியில் போராட்டாதி 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 27 புதன்கிழமை நல்ல நாள். உத்திரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். ரேவதியிலே பிறந்தவர்கள் நவம்பர் 27 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், குருபான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருந்து வக்கரம் பெற்றிருப்பதனாலும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே சனிபான் இருப்பதனாலும் செலவுக்கும் வரவுக்கும் சரியாக இருக்கும். திடீரென்று சில சங்கடங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும், சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக மீனராசிரியர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. எங்களுடைய வெளியீடுகள் அனைத்து பஞ்சாங்களும் வெளியே வந்துவிட்டது. மேலும் சர்வமுகூர்த்த நாடி என்ற புத்தகம், பஞ்சாங்க ரகசியம் என்ற புத்தகம், மேலும் இந்த வாரத்தில் மற்றொரு புத்தகமான பஞ்சாங்க ரகசியம், சர்வமுகூர்த்த நாடி, பிரம்மரிஷி வாக்கியம், இந்த 3 புத்தகங்களும் இருக்கிறது. மேலும் பஞ்சாங்கள் வெளிவந்து விட்டது. பஞ்சாங்கள் விரும்புவோர் அருகில் இருக்கிற கடைகளை அணுகலாம் அல்லது எம்மை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறாக இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.